ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நடிகர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக கூறப்படும் வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் கைது செய்யப்பட்ட நபருடன் தொடர்புடைய பிரபலங்கள் சிலரை விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னை சூளைமேடு பகுதியில் கடந்த 1ஆம் தேதி போதைப் பொருள் கொக்கைன் போதைப் பொருள் விட்டதாக பையாஸ் அகமது என்ற ஒரு காங்கிரஸ் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக இவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக நைஜீரியர்கள் உள்ளிட்ட 28 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இது 26 நபராக பிரதீப் குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் ஏற்கனவே நுங்கம்பாக்கம் பகுதியில் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் விற்றதாக, நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு போதைப் பொருள் விற்றதாக கைது செய்யப்பட்ட நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் மூலியமாக தான் பலருக்கு இந்த கொக்கைன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டதும், தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து ஒரு கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி வந்து இந்த பிரபலங்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. தற்போது இவரது கூட்டாளியான மேத்யூ என்ற சுற்றுவாக்கம் பகுதியை சேர்ந்தவரை கைது செய்திருக்கிறார்கள். மேத்யூவும் பிரதீப்பும் நெருங்கிய நண்பர்கள் எனவும், மேத்யூ மூலமாக தான் பிரதீப்பிற்கு பிரபலங்கள் பலர் அறிமுகமாகி அவர்களுக்கும் பிரதீப் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேத்யூ உள்ளரக கார்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய தொழில் செய்து வருவதற்கும், அந்த தொழிலை விரிவடைவதற்காக பலருக்கு இந்த கொக்கைன் போதைப் பொருளை பெங்களூரு போன்ற மாநிலங்களிலிருந்து வாங்கி விற்பனை செய்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சில நபர்கள் பிரபலங்கள் இவரிடம் போதைப் பொருள் வாங்கியிருப்பதாகவும் அவர்கள் குறித்த தகவலை பற்றி விசாரிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.